இன்னைக்கு ஒரு விதை தாங்க போட போறேன். அதுக்கு முன்னாடி விதை போட்ட செடிங்க எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். தம்பட்ட அவரை எல்லாம் பெரிய இலை விட தொடங்கிருச்சுங்க. ஒரு 2 இலை பெரிய இலை விட்டுருக்கு. இன்னியொன்னுல லைட்டா விட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஆனா, நல்லா சூரிய ஒளி கொள்ளுற இடத்துல நல்லா பெருசா வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இது பார்த்தீங்களா, இப்ப எடுத்துட்டு வந்திருக்கிறது மூக்குத்தி அவரை விதை தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். திரும்பவும் அதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளயான்னு நெனைக்கலாம். ஆனா என்ன பண்றதுங்க, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ள நட்டா நல்லா அழகா வளருது. இந்த மூக்குத்தி அவர பொறுத்தளவு கொஞ்சம் காய் விட்ட உடனே அந்த செடி காஞ்சு போயிருதுங்க. அதனால நெறைய நாள் நிக்காது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ள. ஒரு 1 மாசம் அந்த அளவுக்கு தான் நிக்கும். அதுக்கப்புறம் அத நமக்கு புடுங்கி போட்டுறலாம். சரி, ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு 2 லாஸ்ட்ல தான் தம்பட்ட அவர விதை வச்சு வளர்ந்துருச்சு. சரி, நடு சென்டர்ல 2 மூக்குத்தி அவரைய நட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு தான் ஊனி வச்சிருக்கேங்க. அது முளைச்சு வந்துரும் சீக்கிரத்தில. அதே மாதிரி நுரைப்பீர்க்கன் என்ன அழகா முளைச்சிருக்குதுன்னு பாருங்களேன். 2 விதை போட்டதும் சக்சஸுங்க. சூப்பரா வந்துட்டுருக்கு. அத மாதிரி உங்ககிட்ட வேற ஒண்ணு கூட ஷேர் பண்ணணுங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி. என்னன்னா, முருங்க விதை முளைக்கலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? முருங்க விதையும் முளைச்சிருச்சு. ஆ அதில 3 விதை நட்டு விட்டேங்க. 2 விதை உடைஞ்சு போயிருந்துச்சு. 1 விதை தான் நல்ல விதையா நட்டேன். ஆனா, 2 விதை முளைச்சிருக்கு. 3ம் முளைச்சிருக்குங்க. 1 வந்து ஒடிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அது எப்படி உடைஞ்சிச்சுன்னா, அடிக்கடி மாடி தோட்டத்தில கீழ ஃப 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க வீட்ல இருந்து பூனை வருங்க. பூனை வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளலாம் ஏறி இறங்கும். அப்படி ஏறி இறங்குனையில உடைஞ்சிருக்குதுங்க. ஆனா 3ம் முளைச்சிருக்குது. 2 முருங்கை செடி சூப்பரா நிக்குதுங்க. அத பாதுகாத்து எடுக்கணும். அதனால உடைஞ்ச விதை இருந்தாலும் முளைக்குங்கிறத இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேங்க. முளைச்சிருச்சு. உடைஞ்ச விதையும் சக்சஸ் ஆயிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். அத மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸையும் விட்டு வைக்கலைங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு 2 சைடும் நுரைப்பீர்க்க ஒரு சைடு நுரைப்பீர்க்க நட்டு வச்சிருக்கேன். அந்த சைடு வந்து முருங்கை செடி நட்டு வச்சிருக்கேன். சரி, 2 சைடு லாஸ்ட் முக்குலயே நட்டு விட்டுறலாம். நடு சென்டர்ல 2 விதை ஊனி போட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் நடு சென்டர்ல 2 விதை மூக்குத்தி அவரை விதைய ஊனி விட்டேங்க. எவ்வளோ களைச்செடியா கீரை தாங்க முளைச்சு நிக்குது. புடுங்கி போட மனசு வரலைங்க. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நமக்கு எதுக்காவது கீரை பொரியலுக்கு நம்ம புடுங்கிட்டு அப்புறமா களைச்செடியெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா ரணகளி செடிங்க. ஒரு இலை வந்து விழுந்து அதில எவ்வளோ தை முளைச்சு நிக்குதுன்னு பாருங்களேன். ஒரு 4, 5 தை அந்த இலையில முளைச்சிருச்சுங்க. விட்டா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லா வளர்ந்துட்டு போயிரும். சரின்னு சொல்லிட்டு அத புடுங்கி எடுத்துட்டேங்க. ஏன்னா நெறைய நிக்குது என்கிட்ட ரணகளி செடி. பாருங்க, இன்னொரு இலையும் விழுந்து அதிலேயும் இருந்து ஒரு 2ஓ 3 செடி முளைச்சு நிக்குது. புடுங்கி எடுத்துட்டேன். சின்னதிலேயே புடுங்கி எடுத்தா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லன்னா அதோட இலை விழ 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 எல்லா 4 சைடும் அதோட தைங்க நெறைய சின்ன சின்ன தைங்களா முளைச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால அத புடுங்கி எடுத்துட்டேன். விதை போடக்கூடிய டைம் இந்த கீரை விதைங்க எல்லாம் நெறைய முளைச்ச மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கீரை செடிங்க எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அழுகி போச்சுதா? இல்லன்னா ஏதாவது அடிபட்டு போச்சுதான்னு ஒண்ணும் தெரியல. சரி, முளைச்சு நிக்கிறதெல்லாம் பக்குவமா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சைடா சரிஞ்சு நின்னதெல்லாம் நிமித்து விட்டேங்க. அதே மாதிரி மிதுக்கங்கா முளைச்ச வீடியோ நான் சொல்லலைங்க. அது முளைச்சிருச்சுங்க மிதுக்கங்காவும்.